Dear students, இந்த வீடியோல நம்ம 6th standard NCERT syllabusல இருக்கிற chapter 1ல 1.3ன்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 1.3ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விஷுவலைசிங் நம்பர் சீக்வன்சஸ். ஸோ நம்பர் சீக்வன்சஸை நம்ம டயக்ராமா பார்க்க போறோம். அந்த டயக்ராம் கான்செப்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த வேல்யூக்கு ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ இந்த நம்பர் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் படித்ததை இங்கே வந்து பிக்சர் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். டேபிள் 1ல பார்த்ததை டேபிள் 2ல பிக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆல் ஒன்ஸ், எல்லாமே 1. ஸோ 1 1 1 அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் கவுண்டிங் நம்பர். கவுண்டிங் நம்பர்னா ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், அடுத்து 1 + 1 ஸோ 2, அடுத்து 2 + 1 அதனால 3, நெக்ஸ்ட் 3 + 1 4, அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கவுண்டிங் நம்பர். நெக்ஸ்ட் ஆட் நம்பர். ஆட் நம்பர்லன்றது 1ல ஸ்டார்ட் ஆகி 2 2வா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். இது 1ல ஸ்டார்ட் ஆகி 2 2வா இன்க்ரீஸ் ஆகும், இது 2ல ஸ்டார்ட் ஆகி 2 2வா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் ஆட் அண்ட் ஈவன் நம்பருக்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர். ஸோ ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் நம்பர்ல நான் 1ஓட 2 ஆட் பண்றேன். ஸோ இந்த ஆன்சரோட அடுத்தது 3 இருக்கு, ஸோ 3ஓட 3 ஆட் பண்றோம். அடுத்தது ஆன்சர் 6, 6ஓட 4 ஆட் பண்றோம். அடுத்தது 10 வருது ஆன்சர், 10ஓட 5 ஆட் பண்ணோம் அண்ட் ஸோ ஆன். இதுல இந்த ரெண்டாவது நம்பர் இருக்குல்ல 2 3 4 5, இதுதான் நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம், அதுதான் அந்த பேஸ்ல வரும். இங்க 2 ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்தது அதுல 3 ஆட் பண்றாங்க, நெக்ஸ்ட் 4 ஆட் பண்றாங்க. பிக்சர்ல பாருங்க, எது ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட். அப்போ அடுத்தது நான் 6 ஆட் பண்ணுவேன், ஆன்சரோடு 6, ஸோ தட் இஸ் ட்ரையாங்கிள். ஸோ வெறுமன நம்பர் ஆட் பண்ணிட்டு வர்றது கவுண்டிங் நம்பர், வர்ற ஆன்சரோடு சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றது ட்ரையாங்குலர் நம்பர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது 1ஓட ஸ்கொயர் வந்து வெறும் 1 மட்டும்தான். அதுவே 4 அப்படின்றது 2 ரோ 2 காலம். 9 அப்படின்றது 3க்கான ஸ்கொயர். ஸோ இது 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 rows and 3 columns. 16 அப்படின்றது 4 ஸ்கொயர். ஸோ 4 rows 4 columns. 25ன்றது 5 row 5 columns. அப்போ அடுத்தது 6 row 6 columnனு வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கியூப். இது வந்து 3D ஃபார்மேட், ஸ்கொயரோட 3D ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இங்கே கியூப் அப்படின்னா 2 × 2 × 2. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு 2 x 2, அதே மாதிரி இன்னொரு 2 x 2, அதே மாதிரி பின்னாடி இன்னொரு 2 x 2. ஸோ இது கியூபோட ஃபார்மேட். இதே மாதிரி 27னா 3 x 3 x 3, ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஒரு 3 x 3, அதே மாதிரி 3 3 x 3. ஸோ இதுதான் அதோட லாஜிக். இதே மாதிரி 125, அடுத்தது வந்து நமக்கு 6 கியூப், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே கொஸ்டின் நம்பர் 1. Copy the pictorial representation of the number sequences in table 2 in your notebook and draw the next picture. So நம்ம இருக்கிற பிக்சர் வச்சு நெக்ஸ்ட் பிக்சர் இப்போ நம்ம வரைய போறோம். கொஸ்டின் நம்பர் 1, ஃபிகர் இட் அவுட்ல கொஸ்டின் நம்பர் 1ல வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு இப்போ இந்த பிக்சரை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் பர் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் பிக்சரை வந்து வரைய போறோம். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் முதல்ல இருக்கிறது வந்து ஆல் ஒன்ஸ், அப்போ அடுத்ததும் எனக்கு என்ன வரும், ஒரு 1 தான் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ், ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 5 இருக்கு, அப்போ 5க்கு அடுத்ததான் நான் வரைய போகிற பிக்சர் 6. ஸோ 1 2 3 4 5 6. இப்போ அதுக்கு அடுத்த பிக்சர் வந்து நமக்கு 6ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர் 1 3 5 7 9. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்னா நமக்கு 11 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 11 அப்படின்றதுனால 1 2 3 4 5, மேலே 5 அண்ட் கீழே மேலே 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கீழேயும் 1, 2 2ஆ இன்க்ரீஸ் ஆகுறதுனால மேலே 1 கீழே 1ன்னு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 அண்ட் 6. ஏன்னா ஏற்கனவே அங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க, ஏற்கனவே எனக்கு இருக்கிறது வந்து மேலே 4 இருக்கு. ஸோ இப்போ மேலே 5 வரைஞ்சிட்டேன். அண்ட் அங்கே கீழே வந்து 5 இருந்தது, அதனால கீழே நம்ம 6 வரைஞ்சிட்டோம். ஸோ ஆல் டுகெதர் வேல்யூஸ் வந்து 11.
அடுத்தது ஈவன் நம்பர் வந்து மேலேயும் கீழேயும் சேமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே அங்கே 5 இருக்கிறதுனால நமக்கு 6 வந்துடும். ஸோ இங்கேயும் 6, நெக்ஸ்ட்டும் நமக்கு 6. ஸோ 6 6 வரையும் போது இது 12. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் நம்பர். ஏற்கனவே அந்த ட்ரையாங்கிளில் நமக்கு 5 ரோஸ் இருக்கு. ஸோ அந்த இதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார்த்தா தான் அதனால கீழே போயிடலாம். ட்ரையாங்கிள் நம்பருக்கு 1, இது செகண்ட் ரோ, இதெல்லாம் அங்கே ஏற்கனவே இருக்கு. இது தேர்ட் ரோ, நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோவும் நமக்கு அங்கே இருக்கு, ஃபிஃப்த் ரோவும் இருக்கு. ஸோ நாம இப்போ வரைய போகிறது லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோ வரைஞ்சதுக்கு அப்புறம் இது என்னவா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிறது 15. இப்போ நம்ம வரைஞ்சதுல லாஸ்ட் ரோல 6 இருக்கு, 6 டாட் இருக்கு. ஸோ 15 + 6ன்றது 21. இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? முதல்ல +2, அடுத்ததுல ஆன்சர் +3, அடுத்தது ஆன்சர் +4. அந்த 4 நம்ம ஆட் பண்றது வந்து டவுன் கீழே இருக்கிற ரோல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ ஆன்சர் +5, ஆன்சர் +6 which is 21. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் நமக்கு 25 கொடுத்துருக்காங்க. 25னா 5 rows and 5 columns. அப்போ அதுக்கு அடுத்தது வரைஞ்சா நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் நம்பருக்கு நம்ம என்ன வரையணும்? 6 rows 6 columns. ஸோ 1 2 3 4 5 6. இதே மாதிரி 6 columnsம் வரையணும். ஸோ 2 3 4 5 6. டோட்டலாக இதோட கவுண்ட்டு எழுதணும். ஸோ டோட்டலாக இதோட கவுண்ட் என்ன வரும்னா 36ன்னு வரும். அங்கே 5 rows 5 columns இருந்துச்சு. நான் வந்து இங்கே 6 rows and 6 columns வரைகிறேன். ஸோ ஆன்சர் 36. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூப். கியூப்ன்றது இப்போ 125 ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 8 அப்படின்னா இது 2 × 2 × 2. இந்த 2 × 2வை 2 தடவை வரையணும் அப்படின்னு அர்த்தம். 27 அப்படின்னா 3 × 3 × 3. 3 × 3 இந்த 9 வந்து நம்ம 3 டைம்ஸ் வரையணும், அப்படிதான் இருக்கும். இது வந்து 9, இதை 3 டைம்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ எனக்கு அப்போ இதே மாதிரி 6க்கு எழுதணும். நம்ம 6க்கு வரையும் போது கியூப் எப்படி இருக்கும்னு பாருங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல நம்ம பார்க்குற கியூபு. 2 3 3 ரோ 4. ஸோ 5 6 5 rows ஆயிடுச்சு and 5 columns. 1 2 3 4 ஓகே 4 5 6. இதே மாதிரியே இது பின்னாடி நம்ம மார்க் பண்ணிட்டே வரணும். ஸோ இது பின்னாடி வரும். ஸோ இது ஒரு இதே மாதிரி 6 வரையணும் நம்ம. டூ 3 4 5 6. ஸோ 6. ஸோ 6 × 6 × 6 நமக்கு வந்து 1 2 3 4 5 தான் வந்திருக்கு. இன்னும் 1. ஸோ இது 3D டயக்ராம் அப்படின்றதுனால வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன் 2 3 4 5 6. ஸோ திருப்பி இங்கே மேலேருந்து இந்த லைனை கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணணும். 2 கரெக்டான ஸ்பேஸ் இல்லை. ஸோ நமக்கான 6 × 6 அப்படின்ற மாதிரி விசிபிளாக தெரிகிற மாதிரி வரையணும். ஸோ விச் இஸ் 2 1 6. 6 × 6 வச்சு 6 டைம்ஸ் எழுதணும். ஸோ இங்கே இருக்கிறது தான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான் இந்த 6 × 6. இப்போ இதே மாதிரி 6 வந்து பின்னாடி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 216. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கேட்டிருக்காங்க? why are 1 3 6 10 15 கால் ட்ரையாங்குலர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 3 6 10 15 அப்படின்றத இங்கே எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இட்ஸ் 1
3 sorry 1 3 6 10 15 1 3 6 10 15 and so on. இந்த நம்பர் பார்க்கும்போது நமக்கு என்ன ஐடியா வருது அப்படின்னா இங்க வந்து 2 ஆட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 ஆட் ஆயிருக்கு. இது 1 அடுத்து 3 அப்படின்னும் போது ஒரு 2 ஆட் ஆயிருக்கு. அடுத்தது இதோட சேர்ந்து தான் அடுத்தது ஒரு 3 ஆட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் 5. இது 5, இது 3, இது 1. அடுத்தது இந்த வேல்யூஸோட சேர்ந்து இந்த 3யோட ஒரு 4 ஆட் ஆயிருக்கு. சாரி, திஸ் இஸ் 6. ஸோ 6 + 4 10. ஸோ இப்படி ஒரு ரோ ஆட் ஆகும் போதும் அது ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருந்து அப்படியே பிக்கர் ட்ரையாங்கிள் தான் ஃப்ரேம் ஆகுதே தவிர வேற ஷேப்பு ஃப்ரேம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த 4 ரோ பிளஸ் ஒரு ரோ நான் ஆட் பண்ணும்போது பிளஸ் 5 ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிக்கர் ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஸோ 1 3 6 10 15 அப்படின்றது ட்ரையாங்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, why 1 4 9 16 25 are called square numbers. ஸோ இதே இதில் இது 1 4 9 16 25 ஏன் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1 அப்படின்றது 1 into 1 பண்ணும்போது ஒரே நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்றோம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணும்போது அதே 4 வந்து 2 into 2. ஸோ ஒரே நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. அண்ட் 9 வந்து 3 into 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 9 கிடைக்குது. ஸோ ஆல் தீஸ் நம்பர்ஸ் ஆர் ஸ்கொயர் நம்பர்ஸ். இதே மாதிரி தான் கியூப் நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு நம்பரை நான் 3 டைம்ஸ் பண்ணும்போது 1 8 27 64 and so on அப்படின்றது 1 கியூப் 1 into 1 into 1. அப்ப எனக்கு 1 2 கியூப் 3 தடவை அதே வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது 8 3 கியூப் 3 into 3 into 3 27. ஸோ ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு மேலே போட்டிருக்க அந்த சீக்வன்ஸ் கிடைக்குது. அப்ப இதோட பேரு கியூப் நம்பர். இதனால தான் இது நம்ம கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ வில் ஹாவ் நோட்டீஸ் தட் 36ன்றது ட்ரையாங்குலர் நம்பராகவும் இருக்கு அண்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கு. ஸோ தட் இஸ் 36 dots can be arranged perfectly both in triangle and in square. இதுக்கு ஒரு பிக்சர் வரைய சொல்றாங்க. நம்ம முதல்ல 36க்கு ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ கொடுக்கும்போது அது 3, இதோட 3 ஆட் பண்ணும்போது 6, 6ஓட 4 ஆட் பண்ணும்போது 10, நெக்ஸ்ட் 5 ஆட் பண்ணும்போது இட் இஸ் 15, 6 ஆட் பண்ணும்போது இட் இஸ் 21, 15 plus 6 21, 21ஓட 7 ஆட் பண்றோம். 7 ஆட் பண்ணும்போது நமக்கு 28 வரும். 28ஓட 8 ஆட் பண்றோம். 8 ஆட் பண்ணும்போது நமக்கு 36 வரும். இது வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்ல நமக்கு 36. இதே மாதிரி ஸ்கொயர்ல 36. ஸ்கொயர்ல 36னா 6 rows 6 columns வரணும். 1 2 3 4 5 6 அண்ட் காலம் வைஸும் நமக்கு 6 வரணும். 3 4 5 6 3 4 5 6 6 rows 6 columns ஆவும் நம்மளால இதை அரேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ இதை ட்ரையாங்கிளாவும் அரேஞ்ச் பண்ண முடியுது, ஸ்கொயராகவும் அரேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ 36ன்றது ட்ரையாங்கிள் நம்பர் as well as ஸ்கொயர் நம்பர். Question number 4. What would you call the following sequence of numbers? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது ஒரே ஒரு சர்க்கிள் தான் இருக்கு, நமக்கு இங்க தெரியாது. பட் செகண்ட் ஒன் பார்க்கும்போது இதோட ஷேப் வந்து நமக்கு இப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த ஷேப்போட பேர் வந்து ஹெக்ஸகன். அப்ப இதை நம்ம ஹெக்ஸகன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு ரோ டாட் வந்திருக்கு, அடுத்தது அதே டாட் வந்து இன்னும் ஒரு ரவுண்டு ஃபுல்லா வந்திருக்கு, அண்ட் அதுக்கு அடுத்தது அடுத்த ரவுண்ட் ஃபுல்லா வந்திருக்கு.
ஸோ ஒரு ரவுண்டா இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா, ட்ரா தீஸ் இன் யுவர் நோட் புக். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீக்வன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து 1, அப்புறம் சுத்தி 6 டாட் போடும்போது 1 + 6 7. அடுத்தது நம்ம சுத்தி போடும்போது அது 12 இருக்கும். நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த லைன்ல இருக்கிறத கவுண்ட் பண்ணா நமக்கு 12 வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிறத கவுண்ட் பண்ணா நமக்கு 6 வந்திருக்கும். இதை கவுண்ட் பண்ணா 12. ஸோ ஏற்கனவே இருந்த ரவுண்டில் இருந்தது 6, அதுக்கு முன்னாடி இருந்தது 1. இது வந்து சம்மேஷன், எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம். ஸோ 12 + 6 + 1 which is 19. இப்போ அடுத்ததுல இந்த 6 12, அப்போ அடுத்ததுல வந்து நமக்கு அவுட்டர்ல எவ்வளோ இருக்கும்னா 18. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. நீங்க கவுண்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு 18 இருக்கு. ஸோ அவுட்டர்ல 18 இருக்கு. அப்போ அதுக்கு உள்ள இருக்கிறது முன்னாடி இருக்கிற ஹெக்ஸகன்ல இருக்கிறது. அப்போ 18 பிளஸ் முன்னாடி இருக்கிறது 19 பிளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறது 7 பிளஸ் 1. சாரி, அவுட்டரை மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஒன்னா கவுண்ட் பண்றேன். ஸோ 18 அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட்டர் வேல்யூ 12. அதுதான் இந்த லைனு. இந்த லைன் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட்டர். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட்டர் வந்து 6. ஸோ பிளஸ் 6 பிளஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 37. இப்போ 18க்கு அடுத்தபடியா அவுட்டர்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 24 அவுட்டர்ல வரும். ஸோ இதை நம்ம வரைஞ்சி செக் பண்ண போறோம். ஸோ இப்படி இதை சுத்தி வரைகிறத விட நமக்கு இது வரைகிறதோட சிம்பிள் மெத்தட் எப்படி வரையலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு 3 இருக்கு, அப்புறம் 2 அது மாதிரி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் 5. 3க்கு அப்புறம் 5, இங்க 7. அப்ப அடுத்த ஃபிகர்ல நமக்கு அது எவ்வளவு இருந்திருக்கும்? 9 இருந்திருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. அண்ட் மிடில்ல நம்ம லைன் டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். மிடில்ல டாட் வச்சா எனக்கு 8 வரும். 8 லாஸ்ட்ல 7 இருக்கு. அடுத்தது 6 5 4. இப்போ நம்ம எங்க ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மட்டும்தான் இருக்கு. அடுத்தது 2ல ஸ்டாப் ஆயிருக்கு. இங்க 3ல ஸ்டாப் ஆயிருக்கு. இதுல 4ல ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப இங்க எவ்வளோல ஸ்டாப் ஆயிருக்கணும்? அது 5ல ஸ்டாப் ஆயிருக்கணும். நான் வந்து ஒரு லைனு எக்ஸ்ட்ரா வரைஞ்சிட்டேன். ஸோ 5ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இதே மாதிரி மேலையும் வரைஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 7, நெக்ஸ்ட் சாரி ஃபர்ஸ்ட் 8, 8க்கு அப்புறம் இப்போ 7, 7க்கு அப்புறம் 6 மிடில்ல வரையணும். அண்ட் லாஸ்டா 5. இப்போ இதோட அவுட்டர், இந்த ஃபுல் அவுட்டர் லைன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அவுட்டர் லைனை நான் வரைஞ்சு காட்டுறேன். இந்த அவுட்டர் லைன்ல எத்தனை டாட்ஸ் இருக்கும் அப்படின்னா 24 டாட்ஸ் இருக்கும். ஏன்னா 6 இருந்தது, அடுத்து அதுவே 12 மாறிச்சு, அப்புறம் 18. ஸோ 6 3s are 18. ஸோ லாஸ்ட் வந்து இது 6 into 4 which is 24 இந்த அவுட்டர்ல இருக்கு. அப்ப அதுக்கு இன்னர்ல எவ்வளோ இருந்திருக்கும்? ஏற்கனவே 18. அதுக்கு இன்னர்ல எவ்வளோ இருக்கு? நமக்கு 12. அதுக்கு இன்னர்ல வந்து 6, அங்க லாஸ்ட்ல 1, லாஸ்ட்ல இந்த 1. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். அண்ட் எப்படி பண்ணணும்? 7 7 plus 2 9 9 plus 8 17 17 plus 4 1 21. ஸோ 2 2 4 6. ஸோ நம்ம ஆன்சர் 61. ஸோ நெக்ஸ்ட் ஹெக்ஸாகனல் வரையும் போது அதுக்கான ஆன்சர் 61. Question number 5. Can you think of pictorial ways to visualize the sequence of powers of 2 and powers of 3? ஸோ ரெண்டையுமே நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ண போறோம். இது ஒரு பாசிபிள் வே ஆஃப் விஷுவலைசிங் பவர்ஸ் ஆஃப் 2. பவர்ஸ் ஆஃப் 2 அப்படின்றது என்னது? 2 2வா மல்டிப்ளை பண்ணணும். என்கிட்ட 5 இருக்குன்னா அதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 10. ஒருவேளை 20 இருந்ததுன்னா அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 40. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை 2 2வா மல்டிப்ளை பண்ணிட்டே வருவோம். ஸோ இது ஸ்டார்டிங்ல இது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு டாட் தான் இருக்கும்.
இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 டாட்டா மாறும். ஸோ அதுக்கான கனெக்ஷன் ஒரு லைனு. இதை இந்த 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 2 டாட்டை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் 4 டாட்ஸ். ஸோ 4 டாட்ஸுக்கு ஒரு பாக்ஸ். இப்போ இந்த 4 டாட்ஸ் ஒரு பாக்ஸை நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ எனக்கு அது 2 பாக்ஸா சேஞ்ச் ஆகும். ஸோ 2 பாக்ஸா சேஞ்ச் ஆகும்போது எனக்கு ஒரு கியூப் கிடைக்குது. ஸோ இது 1 2 இது 4 4 into 2 8ன்னு வருது. இப்போ இது 8 ஒரு பாக்ஸ் 8 அப்படின்னா இதை 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு பாக்ஸ் இதே மாதிரி இன்னும் ஒரு கியூப் கிடைக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ இன்னும் ஒரு கியூப் கிடைக்கும் போது இது ஃபர்ஸ்ட் கியூப் அண்ட் இது பக்கத்துலயே இன்னொரு கியூப். ஸோ இது ஒரு கியூப். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு இங்க கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு கியூப் தான் மல்டிப்ளை ஆகி இப்போ 2 கியூபா மாறி இருக்கு. நான் எல்லாத்துக்கும் எக்ஸாக்டா லைன் போடாம நான் வந்து சும்மா ரேண்டமா ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லா லைன் போட்டுட்டா நமக்கு பிக்சர் தெரியாது. ஸோ இது 16. இப்போ இதை வந்து நம்ம 16 சொல்ல முடியும். இப்போ இந்த கியூப் இந்த 16 into 2க்கு போகுது. அப்ப இதே மாதிரி 2 பிளாக் என்னவா மாறும், நமக்கு 4 பிளாக்கா மாறும். ஸோ அப்போ இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு 16. இப்ப இந்த 16 நமக்கு 2ஆ மாறுது. அப்ப 32. ஸோ இப்போ இது 4த்துக்கும் சேர்ந்து கனெக்ஷன் வரும். இது 32 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2 2வா இப்படியே கனெக்ட் ஆகிட்டே வரும். இப்போ இதோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இங்கேருந்து இதுக்கு கனெக்ட் ஆகும், அதே மாதிரி இங்கேருந்து இங்கேயும் கனெக்ட் ஆகும், இங்கேருந்து கனெக்ட் ஆகுது அண்ட் கீழேயும் கனெக்ட் ஆகும், அதுமாரி இங்கேயும் கீழே கனெக்ட் ஆகுது, அப்புறம் இங்கேயும் கீழே கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ மொத்தமாக இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், 32ன்னு சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம பவர்ஸ் ஆஃப் 3க்கு இப்போ வரைய போகிறோம். ஸோ பவர்ஸ் ஆஃப் 3க்கு எப்படி வரைகிறது, இப்போ நம்ம எப்படி 2 2வா மாறிச்சோ அது மாதிரி 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1 தான் இருக்கும், அடுத்தது 3 வந்திருக்கும். ஸோ 3ன்னும் போது இட்ஸ் எ ட்ரையாங்கிள். ஸோ இது 1 இது 3. ஸோ அடுத்தது நான் 3 into 3, அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 ட்ரையாங்கிள் இருக்கும் எனக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்ட் ட்ரையாங்கிள். இந்த 3 ட்ரையாங்கிளுக்கும் ஒரு கனெக்ஷன். இந்த 3 ட்ரையாங்கிளுக்குமான கனெக்ஷன் நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ 2 பாயிண்ட். ஸோ இந்த ட்ரையாங்கிள் போடுறதுக்கு பதிலாக இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரைஞ்சா நமக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு போயிடலாம். 1 ட்ரையாங்கிளையே அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இங்கே வரைஞ்ச ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் தான் இப்போ எனக்கு அதை 3ஆல பண்ணும்போது 3. ஸோ இது 3த்துக்கு ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன், இங்கே ஒரு கனெக்ஷன். ஸோ இது 3 into 3 9. இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் அப்போ எனக்கு என்னவா இருக்கும், இந்த 9 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ இந்த 9 3 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது அதை விஷுவலைஸ் பண்றதுக்கு இது ஒரு 9, இது ஒரு 9, இது ஒரு 9. ஸோ 9 into 3 it is 27. இது ஒரு பிக்சர் அண்ட் இங்க ஒரு பிக்சர். இது 3த்துக்கும் கனெக்ஷன் காட்டுறதுக்கு நம்ம நடுவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் 3 cross 3 cross 3 which is 27. ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 3.